பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்கான வேத பகுதி யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாள் வெளியூரில் இருந்து திரும்பும்போது நள்ளிரவு பஸ்ஸில் இருந்து இறங்கி வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது தெருவில் ஒரு சத்தமும் இல்லை, ஒரே ஒரு நாய் மட்டும் தெருவை காவல் காத்து கொண்டிருந்தது. எனக்கு நாய் என்றாலே பயம். எனவே ஒரு ஓரமாய் ஒதுங்கி சென்றேன். அந்த நாய் என்று உருமியது. எனக்கு நள்ளிரவு குளிரிலும் பயத்திலும் வேர்க்க ஆரம்பித்தது. நான் பயப்படுகிறேன் என்பதை கண்டு கொண்ட நாய் மெதுவாக எனக்கு அருகில் என்னை பின்தொடர ஆரம்பித்தது. நான் ஓடினேன், அது துரத்தினது. மரண அனுபவம் அது. திடீரென்று யாரோ சொன்ன ஞாபகம். நின்று திரும்பி தரையில் கிடக்கும் கல்லை எடுப்பது போல் குனிந்தேன். என்னை விரட்டி வந்த அந்த நாய் திரும்பி ஓட ஆரம்பித்தது. உடனே எனக்கு உற்சாகம் வந்தது. கல்லை விட்டு அந்த நாயின் மீது வீசினேன். கல்லடிப்பட்டு ஓடியே போய்விட்டது. அதன் பின்னர் ஒன்றை கற்றுக்கொண்டேன். நான் நாயை பார்த்து பயந்த அதே நேரம் நாய் என்னை பார்த்து பயந்துதான் உரு என்று உருமி இருக்கிறது. அது பயப்படுவது எனக்கு தெரியாததினால் நான் அதை பார்த்து பயந்து ஓடி இருக்கிறேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வேத சத்தியத்தை அறியும்போது நாம் பாவத்தின் அடிமைத்தனம், பயத்தின் அடிமைத்தனம் எல்லாவற்றினின்றும் விடுதலையாக்கப்படுவோம். இன்று நீங்கள் நாய்க்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நாய்தான் உங்களை பார்த்து பயப்படுகிறது என்ற சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதை உண்மையை அறிந்தவர்கள் நாய்க்கு பயந்து ஓட மாட்டார்கள். கல்லெடுத்து அடித்து அந்த நாயை துரத்துவீர்கள். இஸ்ரவேல் மக்கள் கானானியரை வேவு பார்க்க சென்றபோது அவர்களின் உருவங்களைக் கண்டு பயந்து கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். கானானியர் ராட்சதர்கள், அவர்களை நாம் வீழ்த்த முடியாது என்று, செத்து போவோம் என்றும் அழுது புலம்பினார்கள். இவர்கள் பயந்த அந்த நேரத்திலே கானான் தேசத்து எரிகோ பட்டணத்தார் இஸ்ரவேல் ஜனங்களை கண்டு பயந்து கொண்டிருந்தார்கள். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்று எரிகோ பட்டணத்து ராகாப் இஸ்ரவேலரிடம் சொல்வதை பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களில். நாம் எதிரியை கண்டு பயப்படும் அதே நேரத்தில் எதிரியும் நம்மை கண்டு பயப்பட்டு கொண்டிருக்கிறான் என்ற உண்மையை இன்று அறியுங்கள். எதிரி நம்முடைய பலத்தை பார்த்து பயப்படவில்லை, நமக்குள் இருக்கும் ஆண்டவரின் பலத்தை பார்த்து பயப்படுகிறான். நம்மோடு இருக்கும் நம் தேவனுடைய வல்லமையை குறித்து நம் எதிரிக்கு தெரிந்திருக்கின்றது. கூட நமக்கு சில நேரம் தெரியாமல் போகிறது. சத்தியத்தை அறியுங்கள். எது சத்தியம்? உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பது சத்தியம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்பது சத்தியம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்பது நிச்சயம் சத்தியம். எபிரேயர் 10:23 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்பது சத்தியம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நமக்கு விரோதமான பிசாசின் கிரியைகளை அழித்து சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்பது சத்தியம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் பயந்து ஓடுவதும் நீங்கள் தைரியமாய் நிற்பதும் நீங்கள் அறிகிற சத்தியத்தின் அறிவில்தான் இருக்கிறது. சத்தியம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வேதத்தை நேசியுங்கள், தினமும் வாசியுங்கள், தியானியுங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.